அமுதா செந்தில் செல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. அமுதா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல செந்தில், நீ நிச்சயதத்துக்கு ஓகே சொல்லிக்கே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து போய் சொல்லிட்டோம், அதுனா ஓகே. ரெண்டாவது வாட்டியும் வந்து கோயிலில் பார்த்து போய் சொல்லியிருக்கோம். இந்த வாட்டி போய் சொல்கிறது எனக்கு என்னமோ தப்புன்னு தான் தோணுது. அதுக்குன்னு தங்கச்சி கிடைச்ச நல்ல வாழ்க்கையை வந்து வேணான்னு சொல்ல புரியா? இந்த விஷயத்தை பொய்யை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணாதான் உனக்கு ஏற்ற வந்து நல்ல வாழ்க்கை வந்து அமையும் பவானிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னங்க சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. ஏங்க நிச்சயதார்த்தம் ஓகே தானே? ஓகே தான். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் ஷாக் ஆகக்கூடாது. என்ன ஆச்சு, என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தருண் வந்து பேசுகிறாங்க. அதாவது நம்ம வினய், இவ்வளோ நேரம் நான் வந்து பவானின்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் பவானி இல்லை, நான் வந்து அமுதா அப்படின்னு சொன்னோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க. இப்போ மட்டும்தான் பவானி அமுதாவை மாறி இருக்காளா, இல்லை எப்போதுமே வந்து மாறி இருக்கியா, நாங்கள் பொண்ணு பார்த்தது யாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தருணோட அம்மா, என்ன தான் பார்த்தீங்க? ஏன்னா என் தங்கச்சிக்கு காலில் வந்து அடிபட்டுருந்துச்சு, அவளால் 15 நாள் கழித்து தான் வந்து நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கல்யாணத்தை வேணாம் அபசரம் பட்டுட்டு, என்னடா அது பொண்ணு பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன் அப்போயே கால் வந்து அடிபட்டு உட்காந்துருக்கானா, இந்த பொண்ணு உங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நினைப்பீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது தான் நான் நினச்சேன். கோயிலில் பார்த்து சொன்னேனே, அப்போ கூட நீ எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பேசும்போது, கோயிலில் பார்த்தது யார்? அதுவும் என்ன தான். அப்போனா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் குடும்பத்தை வந்து ஏமாற்றிருக்கீங்க. இப்போயாவது சொல்ல, உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நிச்சயம் சொல்லிட்டீங்களே, இது தப்பு இல்லை. ஓ, இப்போல்லாம் உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி அவங்க வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அமுதாவை. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ இஷ்டத்துக்கு வந்து பொய் மேலே பொய்யா சொல்லிகிட்டே இருப்ப. நீ பொண்ணு பார்க்க வேண்டிய ஃபங்க்ஷன் அப்போ கூட நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தனா கூட நான் வந்து கண்டிப்பாக ஓகே தான் சொல்லியிருப்பேன். உன் தங்கச்சிக்கா 1 மாதம் என்ன 2 வருஷம் கூட காத்துட்ருப்பேன். ஏன்னா உன் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்து என் பையன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்க சூழ்நிலை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ உன் மனசில்? பொய்யா சொல்லியிருக்க. சரி, கோயிலில் வந்து தனியாக பார்த்தியே, அப்போ கூட எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருந்தனா கூட நான் வந்து சமாதானம் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் பேசுகிறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அமுதா கிட்ட. ஏங்க நான் உன் ஃபோட்டோவை பார்த்தோன்னா சாரி, உங்கள் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க. தன்னந்தனியாக வந்து பேசினப்ப நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு போய் சொன்னால் பிடிக்காது தானே சொன்னேன். நீங்கள் அதே மாதிரி சொல்லி வச்சுருக்கீங்க. அப்போ கூட சொல்லியிருக்கலாமே, நான் வந்து எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டீங்களே, இனிமேட்டு இந்த குடும்பமே வேணாம். காசு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்குன்னு தப்பாக பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. காசு பணம்னா அவங்க ஏன் இப்போ எல்லாம் உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு சின்னதாக வந்து அவங்க யோசிக்காமல் தவிரிட்டு, சண்டை வந்தோன்னே ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், எல்லாரும் வந்து வரிசை கட்டிக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுறது. பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏன் பேசணும்னு கேட்டால், சண்டை அவங்க போட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நம்மளும் சண்டை போட்டாங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அமுதா வந்து ஃபேமிலி வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டே இருக்காங்க. ஏங்க தப்பு செஞ்சது மன்னிச்சிருங்க, இந்த சம்மந்தம் வந்து வேணான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி மாணிக்கியம் அன்னலட்சுமி எல்லாரும் கேட்குறாங்க. இனிமேட்டு சம்மந்தமா இந்த குடும்பத்திலையா? சேச்சே, இனிமேட்டு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க. நான் தான் படித்து சொன்னேனே, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம், சின்ன பிரச்சனை பூராகாதமாக வந்து விற்கணும், 15 நாள் 15 நாள் சொல்லியே வந்து இப்படி ஆயிடுச்சேடாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா. ரொம்ப சோகமாக வந்து வீட்டுக்கு வராங்க. அப்பான்னு பார்த்து பவானி கிட்ட, என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் மாணிக்கம் வந்து சொல்லிடுறாங்க. ஓ, இப்படியெல்லாம் நடந்துருச்சா, இந்த கல்யாணம் தான் நடக்காதுன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, என்னம்மா சொல்கிறேன், என்னம்மா நடக்காதுன்னு சொல்லி அசால்ட்டாக பேசுகிறேன். நாங்கள் எவ்வளோ தெரியுமா பாடுபட்டோம், நீங்கள் பாடுபட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நேரமும் நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வந்து அமைச்சிக்கணும். ஆனால் இங்கே அக்கா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த உண்மையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தா மேபி ஒத்துருக்கலாம், இல்லை ஒத்துக்காமையும் போயிருக்கலாம். ஆனால் இவ்வளோ வந்து ட்ராமா வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி நேரத்தில் வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அக்காவோட மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் எனக்கெல்லாம் வந்து கஷ்டப்படாது. நான் தான் ஆரம்பத்துலேருந்து கல்யாணம் வேணாம் தானே சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் தான் வம்படியா இந்த கல்யாணம் பண்ணால் நீ ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் பார்த்தீங்களா, இந்த மாப்பிள்ளை வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாப்பிள்ளை தானே வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லா மாப்பிள்ளையும் வேணான்னு சொல்ல மாட்டாங்களே. இந்த கல்யாணம் உனக்கு கூடிய சீக்கிரம் இதை விட நல்ல மாப்பிள்ளையாக நான் பார்த்து உனக்கு அமைச்சு தருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அக்கா உன்னால் முடியும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவையில்லாமல் திருப்பியும் பிரச்சனை, கால் சரியாகணும், நீ எதுக்கு இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இது எல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, என்னடி சொல்கிற, தேவையில்லாத வேலைங்கிற, சும்மா அமைதியாக இருக்கியா, எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா. அப்பன்னு பார்த்து டாக்டர் வந்து ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பவானியோட ரிப்போர்ட்லாம். அச்சோ, இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் இருக்கா, இந்த விஷயத்த வந்து நம்ம அமுதாட்ட ஃபோன் அடித்து சொல்லிடலாம்னு சொல்லி அமுதாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல மருத்துவர். சுற்றி யாரும் இருந்தாங்கன்னா ரியாக்ஷன் பண்ணாதீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களை
பார்க்கணும். பவானிக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமுதாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. என்ன ஆச்சு? யாரோ முக்கியமான ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. வர சொல்லியிருந்தாங்க. முக்கியமானவங்க தான் நாங்க தான். எங்களுக்கே தெரியாமல் யார் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா? சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பவானி ஆமாம். தங்க புதையல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னை விட்டு உங்களால் எங்கேயும் போக முடியாது தன்னந்தனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அமுதா மட்டும் ஹாஸ்பிட்டல் வந்து போகிறாங்க. என்ன டாக்டர் என்ன சொன்னீங்க? நான் சொல்கிறத கேட்டு படாமல் அதிர்ச்சி ஆகாமல் அப்படியே இருங்க. சரிங்களா? இப்போ தான் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ரிப்போர்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்து வேறு லெவலில் தான் போயிடுச்சு. காலில் மட்டும் தான் அடிபட்டிருக்குன்னு நினச்சோம். தலையிலையும் அடிபட்டிருக்கு. தலையில் அடிபட்டனால தலையில் கொஞ்சம் கட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால நிச்சயம் வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்து வரக்கூடியதும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. இதை சொல்ல தான் வந்தேங்கிற மாதிரி பேசுகிறாங்க.